ஏக்கா ஏக்கா வாக்கா. ஏழு தம்பி என்னெல்லாம் பண்ணுத? ஏங்கா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கே, என்னாச்சு சொல்லு. இன்னும் என்ன ஆகணும்? இனியாவது வீட்டை விட்டு துரத்துட்டாவுல. என்னது உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாவளா? அவளுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிலுக்கு சின்னராசு அக்காவையே வீட்டை விட்டு துரத்துவானுங்க? யாருக்கா? உன் மாமியா அந்த குண்டாத்தியா? ஆமாண்டா தம்பி, இனியே வீட்டை விட்டு துரத்துட்டாவு. வா, என்னன்னு போய் அந்த நியாயத்தை கேப்போம். நீ வா, உடனே கிளம்பு இப்பமே. வேண்டாம்ல, அம்மாவை பார்த்துட்டு போவோம்ல. என்ன அம்மாவை பார்க்கணும்? இந்த சிலுக்கு சின்னராசு இருக்கிறப்ப நீ எதுக்கு நீ அம்மாவை பார்க்கணும்? எவ்வளவு தைரியம் இருந்தும் உங்க மாமியா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருப்பா. எனக்கு மதியானம் பசிக்கும், நான் வரவே சாப்பிட்றதுக்கு அந்த சிக்கனை ஆட்டையை போடுறதுக்கு தான் அவ இவ்வளவு பண்ணியிருக்கா. ஆமா, எனக்கு மாமான்னு ஒருத்தர் இருப்பானே, மிச்சர் மாமே, அவன் எங்க போனான்? அவருக்கு இதெல்லாம் தெரியாது, தூங்கிட்டு இருந்தார் தம்பி. நீ இப்படி அடிச்சு வெளியே துரத்திருக்காவா அம்மாக்காரி? அதை கூட பார்க்காம அந்த மிச்சர் மாமன் தூங்கிட்டு இருந்தானா? இருக்குது, அவனுக்கு இருக்குது. நீ வா. இந்த சிறுக்கு சின்னராசு பெரிய பாக்ஸர் ஆக போறேன், அது தெரிஞ்சும் உன் மாமியா உங்ககிட்ட ஒரு சேட்டப் பண்ணியிருக்கானா அவளுக்கு நெஞ்சில பயம் இல்லைன்னு அர்த்தம். அவன் இன்னைக்கு அவன் நெஞ்செலும்ப உருவி நம்ம மாலையா கோத்து போட்டுக்கல. என் பேர் சிலுக்கு சின்னராசு இல்ல. தம்பி தம்பி கோபப்படா தம்பி, நீ கோபப்பட்ட பூமி தாங்காதுடா. அக்கா சொல்றது கேளுடா தம்பி, கோபப்படாதடா. நீ வாய் மூடு, எனக்கு மதியான பசி வந்துருச்சு. இன்னைக்கு வேட்டையாட போது உன் மாமியாலத்தான். உன் மாமியால வேட்டையாடி நான் இன்னைக்கு சூறையாடல. இவ என் பேரு சிலுக்கு சின்னராசி இல்ல. வேணாண்டா, கோபப்படாத, அம்மா வந்து பேசிக்கலாம். இப்ப நீ கூட வர்றியா இல்லையா? கிளம்பி அப்படியே வா, அவளை ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். வாரியா இல்லையா? ஏ இடிமுழுங்கி, எப்ப வந்த? இப்பதாம்மா வந்த. எங்கம்மா போயிருந்த? ஏன் முட்டி அழுத? ஏன் முட்டி இடிமுழுங்கி அழுதுகிட்டு இருக்கிற நீ? அவ மாமியா நான் அங்க சிக்கன் திங்க வரேன், முட்டை திங்க வரேன்னு தெரிஞ்சு அக்காவை துரத்தி விட்டுருக்காமா. அப்படியே முட்டி, அப்படியே உன்னை துரத்தி விட்டுருக்கா? ஆமா ஆமா, நானும் என் வீட்டுக்காரர் நேத்து பீச்சுக்கு போனோமா மீன் சாப்பிட. அது எங்க மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சுமா. கொல்லி கண்ணுல தீய வைக்க அவளுக்கு தெரியாம இருக்குமா? அவதான் உன்னை வேவு பார்த்துக்கிட்டு இருக்குதானே, அவளுக்கு வேலை எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம்மா ஆமாம்மா, நானும் என் வீட்டுக்காரர் நேத்து சாப்பிட்டோமா, சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோமா, அதுக்கு இது அவங்க தங்கச்சியை ஃபோன் பண்ணி வர வச்சு ஒரே நாடகம் நடத்திருச்சுமா. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம தெம்பா எந்திரிச்சு நீ வீட்டு விட்டு வெளியே போகணும், கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிருச்சுமா. ஆத்தாடி ஆத்தா, என்னென்ன பண்ணிருக்காவ? கிழவிக்கு அவ்வளவு திமிராயிருச்சா? கேக்குறது நாரியெல்லாம் நினைச்சுக்கிட்டாளா அவ? ஆமாம்மா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம நீ வீட்டை விட்டு உங்க அம்மா அக்கா தம்பி எல்லாம் கூட்டிட்டு வா, பஞ்சாயத்து வை அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டாங்கம்மா. ஆத்தாடி ஆத்தா, இடிமுழுங்கி, அவ எல்லாம் பண்ணியிருப்பா. அவ ஏவியாவும் தான் இருந்தா. என் மாவே இத்தனோடு இருக்க இழைச்சு போய் கிடக்கா. அந்த குட்டையில போய் அவ திங்கிறான்னு நினைக்கும் போதே நான் நினைச்சேன் இவ இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு. ஆமாம்மா, எல்லாம் பண்ணிட்டாமா. அப்பா எங்கம்மா? அப்பா இப்பதான் சந்தைக்கு போனாரு கறி எடுக்க. இவன் கேட்டாம்னு. காசு இருக்காமா உனக்கு? காசு எங்க இருக்குது? அந்த கறிக்கடைக்காரே நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நேரத்து சாப்பிட்டான். அதை சொல்லி அப்பா காசு இல்லாம தான் கறி எடுக்க போயிருக்குது. சரிம்மா சரிம்மா, நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க. அடியா இடிமுழுங்கி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? போய் ஒழுங்கு உங்க மாமியா வீட்டுல இருக்கு பாரு. அங்க இருந்து அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க தந்தா தானே சமைக்க முடியும். அதை விட்டுட்டு நீ இங்க வந்து கிடந்தனா 10 நாள் நம்ம படிங்கா கிடக்குறதா? அம்மா என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அரிசி பருப்பு மட்டும் வேணும்னு? நமக்கு எல்லாமே வேணும், சிக்கன் முட்டை எல்லாமே வேணும். ஆமா ஆமா, தம்பி சொல்லுறது நல்லா கேளு. இவன் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கும், நீ பொம்பளை பிள்ளைய வயிற்றுல பிறந்து தொலைச்சிருக்க பாரு. கொஞ்சம் கூட கூறு இருக்கா அவனுக்கு? கூரோட வாழை தெரியுது அவனுக்கு. அவன் பாரு எவ்வளவு இதா பேசுதாமனே. அம்மா, அது நீ மானக்கடை பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு இப்ப கறியும் மீன் தான் திங்கணுமோ? ஏண்டி உனி வாய்க்கிறச்சே திங்கன்னு சொல்ல? உனக்கு டெய்லி நமக்கு சோறு வேணும்னா? நீ 10 நாள் இங்க கிடந்தானா நீ குடுக்குற கறி பருப்பு அரிசி இதை வச்சு தான் நான் குழம்பு கறியெல்லாம் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ இங்க வந்துட்டா யாரையெல்லாம் எடுத்துருவா? உன் மாமியாலாம் எடுத்துருவா? தெரிஞ்சுதான் உன் மாமியா துரத்து விட்டுருக்கா. சரி, சரிம்மா, இப்ப நீ துரத்தி விட்டுருச்சுமா, அது சேர்ந்துக்காதுமா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதானே? பாரு பக்கத்து வீட்டு சரோஜா பாரு, அப்படியே மாமியாருக்கு பண்டவும் பார்த்துக்கிட்டு எப்படி கிடக்கா. நீ உனக்கு பேசவும் தெரியல, வாழவும் தெரியல. ஆமாம்மா, இவளுக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. இவ எல்லாத்தையும் தெரியாம நமக்கு எடுத்து கொடுக்கணும். எல்லாம் தெரிஞ்சு பண்றா. ஆனா உன புருஷன் என்னாலும் சொல்லிடுறாமா. ஒரு மிச்சர் பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. அவனை வச்சுதான் நம்ம நடத்தலாம்னு நினைச்சா இவன் எல்லாத்தையும் கெடுத்துருவான். ஆமாடி தங்க குட்டி, நீ பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கணும், ஆம்பளை பிள்ளையா பிறந்து தொலைச்சிட்ட. இவளுக்கு ஒரு இளவும் தெரியல. இவளை வச்சு என்ன பண்றது? குப்பையா கொட்ட முடியாது. ஏட்டியே மரியாதையும் புருஷனுக்கு கிளம்பி போயிட்டு
பருப்பு வேற இல்ல. பாசி பருப்பு போய் எடுத்துட்டா போ. ஏமா இனி அது ஏசிட்டுங்கிறேன், நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, நானும் போக முடியாது. வேணும் நீ போய் வாங்க போ. ஏடி உனக்கு நான் லூசாட்டி நான் வந்து வாங்க முடியுமாடி? எனக்கு கேவலம் இல்லாட்டி போட்டி கிளம்பி போய் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு பா. சீனி வேற இல்ல. இவன் வேற சீனி போடாதனால யாரையும் சீனி போட விட மாட்டேன். சீனி வேற இல்ல தை. தலைவலிக்கு தை. போய் டீ பொண்ணு தை. போய் எடுத்துட்டு வா தை. ஏமா இனி வியாசிட கிளப்பாதுமா, எனக்கு வேலி வந்துருமா. நானே அந்த பொம்பளைகிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன், அது என்னை வீட்டை விட்டு துரத்திருச்சு. கொஞ்சம்னா நான் கல்லில் முட்டி மண்டையில ரத்தம் வந்திருக்கும். நீ என்னமா இனி வியாசிட கிளப்பிட்டு இருக்க? போய் அரிசி பருப்பு எண்ணெயை எடுத்துட்டு வாங்குற, இது இல்லாம சீனி வேற வாங்கிட்டு இருக்க. அவன் என்ன ரியாசன் கிடையாம வச்சிருக்கா? என்னமோ நீ போறியா இல்லையா? ஆகா நீயும் அப்பா வந்து பேசாம நான் போக மாட்டேன். சரி வா நான் வந்து பேசுறேன். அட அறமுடி, நீ எல்லாம் வந்து பேசினா ஆகுமாடா? இரு சரி விடு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன். நீ ஒரு அறமுடி, உன் ஃப்ரெண்ட்ஸா காக முடியும், அவனுக்குலாம் வந்து பேசினா ஆகுமா? இது என்னதான் பண்ணணுங்க நீ? எனக்கு தெரியாது. நீயும் அப்பாவும் வந்தாதான் நான் போவேன், இல்லைன்னு நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். ஏடி நீ போல நம்ம எல்லாரும் பட்டினியா தான் கிடப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட்டினியா கிடந்தாலும் சரி நான் போக மாட்டேன். எனக்குன்னு கௌரவம் சுயமரியாதைன்னு கொஞ்சம் இல்லையோ? அதெல்லாம் பார்த்தா நாள வாழவே முடியாது. இப்ப போவியா மாட்டியா? நீயும் அப்பாவும் வராம நான் போக மாட்டேமா. என்னம்மா இவ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எனக்கு சிம்முக்கு வேற நேரம் ஆயிடுச்சுமா. சிக்கன் வேணுமா? பசிக்குதுமா. முட்டை வேணுமா? ஆட பொசக்கடத்துல சும்மா கடை வாய் மூடிட்டு நானே தலைவலிக்கு காப்பி போட்டுக்கு கொஞ்சம் சீனி எடுத்துட்டு வாட்டிங்கிற இவன் எடுத்துட்டு வர மாட்டேக்கா. வேற முட்டை வேணும், சிக்கன் வேணும். எசமானரு போடா போய் படுறா போடா. அதுல படிக்க வச்சுமே இந்த திருப்பி என்னடா மார்க்கு? ஆமா அதெல்லாம் பத்தி எதுக்கு நீ கேட்டு? முட்டை முழுங்கி சொல்லு, முட்டை முழுங்கி. அதெல்லாம் கேட்க கூடாது. நான் வரேன். அம்மா எனக்கு எல்லாம் போன் அடிக்கங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். போது பாரு முட்டை முழுங்கி. ஒன்னு முட்டை முழுங்கி, இது ஒன்னு இடி முழுங்கி. என் தலையில வந்து ரெண்டு பேர்னு என் உயிர் எடுத்து. இப்ப என்னங்கிற நான் இங்க வந்தது உனக்கு பிரச்சனைங்கிற? ஆனா அப்படி சொல்லல தையி. பாத்தையா அப்பா வரட்டு வந்தது போ. அப்படி ஒரு முடிவுக்கு வா. நான் கொஞ்ச நேரம் ரூம்ல இருக்கேன். என்னமா அந்த ரூம்ல ஃபேனே ஓடல? அது ரிப்பேர் ஆகி 3 மாசம் ஆகுது. அது உங்க அப்பா ரிப்பேர் பண்ண மாட்டேங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. இதுக்கு தான் இங்க வராத. மாமியா வீட்டிலேயே சொகுசா ஏசியை போட்டு படுன்னு சொன்னா கேக்குறியா நீயே? அப்பா வந்ததுன்னு சொல்லு, கிளம்பலாம். போய் மேல போய் படு. மொட்டை மாடியில படு. 12 மணிக்கு வெயில் அடிக்குது, சுள்ளுடு. மொட்டை மாடியில போய் படு. நல்லது சொன்னாலும் அந்த பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குது. என்னம்மா நடு வீட்டுல இவ்வளவு கோவமா நின்றுகிட்டு இருக்க? ஆமா உன்னை மாதிரி ஒரு மடச்சாமரானிய ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அப்ப இப்படித்தானே நிக்கணும். நடு ரோட்ல வெள்ளக்கோட்ல நிக்காம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு. என்னம்மா என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்கு? இனி என்ன ஆகணும்? சரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்தே. என்ன ஆகணுமா? உன் மாவளுக்கு கொஞ்சமா சமயாச்சத்தை முத்தி இருக்கா. ஒன்னியமையும் முட்டாத்தனமா முட்டா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா. முட்டா பேவுளைய பெத்துட்டு நான் வர்ற பாடு இருக்கேன். அடியே சாப்புன்னு ஆரஞ்சு போடுவோம், என்னடின்னு சொல்லிடியே. அப்பா வந்துட்டீங்களாப்பா? ஏலி எப்ப வந்த, எப்படி இருக்க, ஏமல அழுத? அப்பா என்னை எங்க மாமியார் வீடு விட்டு துரத்தி இருப்பா. நீ அம்மா தம்பி எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டாதான் என்னைய சேர்த்துக்குமா. ஆஹா ஆஹா, இப்படி வேற சொல்லி அனுப்பியிருக்காளா உன் மாமியாக்காரி? எதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா அவகிட்ட வந்து? என்கிட்ட கேட்டனா எல்லாத்தையும் நீ என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருப்போ, அதுட்டு போய் கேளு. அடே நீ தான் இடி குவாச்சிட்டு வந்திருக்க. உன் மாமியா என்ன சங்கதி சொன்னா என்ன சொன்னான்னு உனக்கு தான் தெரியும், எங்களுக்கா தெரியும்? ஏண்டிப்பா ஏன்ட தங்கம், என் மயில எதுக்கு அழுது? பாப்பா இனி வீட்டை விட்டு துரத்திருச்சப்பா. இனி நானு என் வீட்டுக்காரு கூட நேற்று மீன் வாங்கி போய் சாப்பிட்டேன்னா பீச்சில், அதுக்கு கோவப்பட்டு என்னை திட்டிருச்சுப்பா. அது இல்லாம நீ அம்மா தம்பி எல்லாரும் வந்து அவட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருச்சுப்பா. சரிடா சரிடா, என்னனாலும் பேசிக்கலாம்டா. என்னடி போயிட்டு வந்துருவோமா? ஏன் ஒக்கத்த மனுஷா நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு கிடக்க? போக முடியுமா? அவ கூப்பிட்ட இடத்துக்குலாம் போக முடியுமா? ஏட்டே என்னடி நினைச்சிட்டு இருக்க, இது நம்ம புள்ள வாழ்க்கை. ஆமா பெரிய வாழ்க்கை. இவ வாழ்க்கை கொடுத்து இவ வாழ்ந்துட்டா. ஏன்ட்டு இப்படி பேசுத? என்னனாலும் இருந்தாலும் அது நம்ம பிள்ளையோட வாழ்க்கை, அது நம்ம மாப்பிள்ளை. நம்ம அப்படி விட்டு கொடுத்து போக முடியும்? என்ன விட்டு கொடுத்து போடும்? இப்ப என்ன பண்ணிட்டா அவ? கொஞ்சோண்டு பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி, எண்ணெய், மசாலா சாமான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கறி எடுத்தா கொண்டாந்து கொடுக்கா. இது பொறுக்காத மாமியா கறி. என்னதான் இருந்தாலும் நம்ம மேலதான் பாப்பா தப்பு இருக்குது, போய் பேசலாண்டி பாப்பா. போயா என்ன பாப்பா பீப்பானுகிட்டு வச்சிருக்கிய ட்ரம் ஒண்ணு. ரெண்டாவது அது திங்கிற தீனிக்கு எங்க போறது? கொண்டு வந்து அப்பப்ப தர்றதுதான் சிக்கனும் முட்டை எல்லாம் அவிச்சு கொடுத்து அது போதா வரைக்கும் ட்ரம் மாதிரி இருந்துகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பெயில் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு வேற ஜிம்மு போனோம்னு வேற பீஸ் கட்ட முடியாம நானே திகச்சிட்டு இருக்கேன். ஏண்டி உன் மகனை அடக்கம் உனக்கு துப்பு இல்ல, என் பிள்ளைய வந்து திட்டிட்டு இருக்கியா நீ? அப்பா தயவு செஞ்சு நீங்களும் சண்டை போடாதீங்கப்பா அம்மா கூட. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க. வாங்க எங்க மாமியார் வீட்டு என்னை கொண்டு போய் விடுங்கப்பா, என் வீட்டுக்கார்ட்ட பேசு. இங்க பாரு அப்பா எவ்வளவு சிரிச்ச முகத்தோட இருக்கேன்னு உன் மேல கோவம் பண்ணுடா. உன் மேல எனக்கு எந்த கோவம் இல்லடா, எல்லாம் உங்க ஆத்தாக்காரி மேலதான் எனக்கு கோவமே.
கோவப்படுவையா கோவப்படுவ ஒன்னைய வச்சு குப்பை தள்ளுறேன். நீ பெத்த ஒண்ணுத்துக்கு ஆகாது இது. உன் மவ அவளையும் வச்சு குப்பை கொட்டுறே. உன் மகேன்னு ஒண்ணு பெத்து வச்சிருக்கே ட்ரம், அதையும் வச்சு குப்பை கொட்டுறோம்ல. நீ இதுவும் கோவப்படுவ, இன்னமும் கோவப்படுவ. வாயை மூடுறி எப்ப பாரு வா 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 வான்னு வாயை திறந்துக்கிட்டே இருக்கிறீ. கொஞ்ச நேரம் வாயை மூடு. என்னடி பண்ணணுங்கிற? அப்ப என்னடி பண்ணணுங்கிற? இப்ப நேரம் போவோம், போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பிரச்சனையை கேட்டு உன் மவளை அங்க விட்டுட்டு வருவோங்க. ஏடி பிள்ளைய மேல அவ கோவமா இருக்கா. அவ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். இவளும் இங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளுக்கா மனம் திரும்பி மாப்பிள்ளையே வருவாவு. மாப்பிள்ளை நல்லவர். ஆமா, நல்லவரு நல்லவரு. அவர் ஒரு மிச்சரு. அவரு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அம்மா சொல்லுது தட்ட மாட்டாரு. அவர் ஒரு காசுக்கு ஆக மாட்டாரு. நம்ம காய் நகர்த்தினாதான். ஏன்டி நீ எல்லாம் பொம்பளையாடி எப்படி பார்த்தா அவங்க ஆத்தா உன்னியெல்லாம்? ஏன்டி இப்படி சொல்லுதே கேட்க மாட்டேங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒண்ணுமெல்லாம் போயிருந்தானே நான் உன்னைய கத்திக்கிட்டு இருக்கேன். போயா, உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த வீட்டை நடத்துறதே நான் தான். உனக்கு என்ன தெரியும்? பேசாம இருந்துரு. மரியாதையை இப்ப என் கூட கிளம்பி வந்துரு. சரி, கறி வாங்கிட்டு வந்தியா? அது எப்படி கறி தருவான்? கறியெல்லாம் தள்ள. ஒன்னியால இதுக்குத்தான் பொம்பளை வேணும். நானா இருந்தா அவன் சட்டை கையை பிடிச்சி ஏழை நேத்து பார்த்து நாக்கு ருசியா தின்னுட்டு போனீங்களே. தின்னியா இல்லையா வீட்டுல? மரியாதையா கையை கொடுன்னு 4 கிலோ இழுத்து 1/2 கிலோ கறியை புடிங்கிட்டு வந்திருப்பேன். ஏட்டி ஒரு வாய் சோறுதுன்னு இல்லாட்டி அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போவேன். போவையா? அப்படித்தான் போய் இவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படித்தான் சண்டை இழுத்து நான் இந்த வீட்டே கட்டி வச்சிருக்கிறேன். உனக்கு தெரியுமா இல்லையா? ஆமா தாயி, நீ மோசமானவ தான். இப்ப என்ன சொல்லுத? நீயும் உன் பிள்ளை வரையல இல்லையா? போய் சண்டை இழுத்து இவளை அங்க கொண்டு போய் விட்டாதா? இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இல்லைன்னா நம்ம எல்லாரும் பட்டினி தான். கொடுத்த அரிசி பருப்பு எண்ணெய் இன்னும் எல்லா மசாலா சாமான் காலியா போச்சு. இந்த மாசம் இவ கொடுத்தாதான் இன்னும். ஏட்டே, சந்தைக்கு போனே இல்லையா? மசாலா சாமான் எல்லாம் வாங்கினியா இல்லையா உன் புருஷன்ட்டு சொல்லி? எங்கம்மா போன நேற்று தான் பீச்சுக்கு போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வரலான்னு கூப்பிட்டு போனாரு. அதுக்குள்ள இது நாடகம் நடத்தி வீட்டுக்கு வர வச்சு எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. ஏட்டே, போனதான் போனேன். அது சண்டை போடுன்னு உனக்கு தெரியுங்களா? அது போட்டா போயிட்டு போகணும். புருஷனை மண்டையை கழுவி அப்படியே போய் மசாலா சாமான் நான் கொடுத்த லிஸ்ட்ல நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோன்னா 1 மாசம் நீ இங்க இருந்திருக்கலாம். மாமியா எல்லாரையும் காயப்பட்டிருக்கலாம் உன் புருஷன் எல்லாத்தையும். கொஞ்சமா உனக்கு புத்தி இருக்கா? எங்கம்மா அதுக்குள்ளதாம்மா இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதாம்மா அது என்னை வீட்டை விட்டு துரத்திருச்சு. அடி போடி போடி போக்கத்தவளை. சரி வா, இப்ப கிளம்பலாம். கிளம்பி போய் என்ன யாருன்னு கேட்டு வரலாம். சரிம்மா போலாம்மா. நீ கொஞ்சம் அமைதியா பேசுமா. அமைதியா பேசுறதா? அவகிட்ட என்னடி அமைதி கிடக்குது? இன்னைக்கு கிளிகிற கிளியில உன் மாமியா டர்ரு புருன்னு பயப்படல. பயப்படுவா. ஏமா கோவப்பட்டு பேசாதம்மா. நீ வாய மூடு. அப்படிலாம் பேச முடியாது. என்ன பண்ணுவால பாத்துக்கலாமா? ஏமா நீ கொஞ்சம் பொறுமையா பேசுமா. ஏமா கண்ணகி, கண்ணகி. ஏட்டி ஏண்டி ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கு? அம்மா கத்தாதம்மா. என்னைக்கா இருந்தாலும் அங்க வாழ்றவம்மா. வாய மூடு நீ. என்ன வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. என் பிள்ளைய அடிச்சு வெளியே துரத்திட்டு என்ன வீட்டுக்குள்ள வரணும் நானு? அத்தை அம்மாவும் அப்பாவையும் கூட்டு வர சொன்னீங்க, கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருக்கலாமா? எது நான் அடிச்சு துரத்தினா? யாரு சொன்ன உங்களுக்கு? யாரு சொல்லணும்? என் மவ தான் எல்லாத்தையும் சொல்லுதாளே. சொல்லுவா உன் மவ. வீட்டுல ஒரு அரிசி பருப்பு எதுவுமே வைக்க முடியல. இது இல்லாம இவளதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தியா? உன் மவன் 2வது உள்ளவனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தியா நீ? இப்ப என்னங்கிறிய நீங்க? இது என்னங்கிறிய நீங்க? இன்னும் என்னங்கணும்? அந்த கரலாங்கட்ட வீட்டுக்கு வந்து ஒண்ணு இருக்காது. ஒரு 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 வாமப்பொடி வைக்க முடியல, ஒரு காரச்சியை வைக்க முடியல. சிம்முக்கு போறானா? சிம்முக்கு போறவன் அளவு திங்கிறதா? எல்லாத்தையும் தின்னுபுட்டு போயிடுறதா? வீட்டுல ஒரு பழம் வைக்க முடியல, ஒரு சிக்கன் வாங்க முடியல, மட்டன் வாங்க முடியல, எதுவும் வாங்க முடியல. கரலாங்கட்ட உருளாங்கட்ட மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்தையும் தின்னுபுட்டு போயிடுறான். அத்தை அவன் சின்ன பையன், அவனை திட்டாதீங்க. நீ வாய மூடு. என்னடி சின்ன பையன் அவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய வாடி போடுன்னு என் கண்ணு முன்னாடி நீ திட்டுவேன். அப்படித்தான் திட்டுவேன். என்ன பிரச்சனை உனக்கு? நீ அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டல. இன்னும் நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கணும். அதுக்கு தான் அவங்க இருக்கா. அப்படிலாம் இருக்கணும். என் அவளுக்கு எந்த அவசியம் கிடையாது. கூட்டிட்டு கிளம்பு. அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு கிளம்ப முடியாது. ஏன் அவ இருக்கன்னா இருப்பா, கிளம்புனா கிளம்புவா. எல்லாம் அவ இஷ்டம் தான், எங்க இஷ்டம் தான். அப்படியா? மரியாதையா நீ உன் புருஷன் உன் மவன் கரலாங்கட்ட உருளாங்கட்ட ஒருத்தன் வருவானே சின்னராசு, அவனும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் உன் மவளை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன். அப்படிலாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. உன் மவன் இருப்பானே உன் மவனங்க. மாப்பிள ஏட்டி, அவனை எதுக்கு நீ கூப்பிடுற? அத்தை வாங்கத்த வாங்க மாமா. ஏட்டி சிம்ரன் நீ எதுக்கிட்ட வீட்டுக்கு போன? என்கிட்ட கூட சொல்லாம. மச்சான் அது வந்து என்னடி அது வந்து இது வந்து என்ன? வாய மூடு. மாப்பிள, உங்க அம்மா படுது நியாயமா? என் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தி இருக்குது உங்க அம்மா. அம்மாலாம் அப்படி ஒன்றும் பண்ணலத்த. இவதான் கோச்சுக்கிட்டு என்கிட்டயே அம்மா வீட்டுக்கு போறேன்னா அவ கிளம்பிட்டாத்த. என்ன உங்க அம்மாவுக்கு சப்பக்கட்டு கட்டுதலா? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே? ஆமாட்டி, ஆள் இல்லட்டி. எனக்கு கேட்க ஆள் இல்லைன்னு உன்
மவ எல்லாத்தையும் ஆடிக்கிட்டு இருக்கா. 2 லிஸ்ட் போட்டு உன் வீட்டுக்கு பூரா மசாலா சாமான் வாங்கி கொடுக்குது. என் மவன் சம்பாத்தி பூரா இப்படித்தானே போகுது, எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டே. அப்படித்தான் வாங்கி கொடுப்பா என் மவ. உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும்டி, எனக்கு தெரியாமையா இருக்கு. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, நமக்கு வேணுங்கிறதாம்மா நான் வாங்கிக்கிறேன். நீ வாயை மூடு. நீ கொடுக்க இடம் தான் இவ்வளவுக்கு காரணம். உன் பொண்டாட்டி இந்த அளவுக்கு ஆடுறோம், உன் மாமியார் இந்த அளவுக்கு நடு ரோட்ல வந்து நம்மளை கேள்வி கேட்டிருக்கா. அம்மா சொல்றேன், நடு ரோட்ல இங்க மானமே போகுது, வீட்டுக்குள்ள கூட வந்து பேசுங்க. போட்டுண்டா மானம் போட்டுண்டா, ஏன் மானமா போகுது? நானா சம்மந்தி வீட்டுல வாங்கி தின்னுகிட்டு இருக்கிறேன், ஓ மாமியாக இருக்க சம்மந்தி வீட்டுல வாங்கி தின்னுகிட்டு இருக்கு. ஏமா இந்த பாரு, இந்த மாதிரி சாடமடையா பேசுறதுல வச்சுக்கா. சாடமடையாவை பேசிக்கிட்டு இருக்க, உன் முன்னாடி கண்ணுக்கு நேரம் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த சாடமடையா பேசிக்கிட்டு இருக்கேன்? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப என்ன பண்ணலாங்கிற நீ? உன் மவ என் மவனோட இங்க வாழணும்னா உன் வீட்டுக்கு அரிசி பருப்பு என்னையா இந்த வீட்டுல இருந்து ஒரு துரும்பு கூட அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. டெய்லி 1 லிட்டர் பால் வேற இங்க இருந்து எடுத்துட்டு போயிடறா. எனக்கு என் பிள்ளைக்கு காலையில ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு தர மாட்டேக்கா. வெறும் கடுங்காப்பியை வச்சு ஊத்துறா சாயங்காலம்லாம். உனக்கும் உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கு 3 பேருக்கு இங்க இருந்து காப்பி கறி குழம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அதையொட்டி இல்லாம மாசம் ஒரு லிஸ்ட் கொடுத்து அதையும் வேற வாங்கிட்டு போயிருந்தியோ. வேற சும்மா இல்லாம உன் வீட்டுல துணி துவைக்க முடியாம என் வீட்டுல வந்து துணியை துவைச்சு வாஷிங் மிஷின்ல இங்க காய போடுறா. நீ என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கரண்ட் பில் வருது, எல்லாத்துக்கும் நானே பார்க்கணும். உன் மவையை போடுற துணிக்கெல்லாம் அயன் பண்றதுக்கு இவ கொடுக்குறா. இனி என் மவையை என்ன பழமாக்கிற மிஷினா இல்ல மரமா? ஏன் இதெல்லாம் என்ன பண்ணிட்டா உன் மவன் என்ன குறைஞ்ச பெறுவாவு? நம்மள வாங்குதாவுல, எங்க வீட்டுல வருமானம் இல்ல, அதனால என் பிள்ளை பண்ணுது. என் பிள்ளை இந்த வீட்டுக்காக உழைக்க. இப்படி பேசுறீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, இது கஷ்டம். எடி வாயை மூடிட்டு என்கிட்ட என்னமா வாயடிப்ப? ஏட்டா என்னை பார்த்தா திமிங்கல முழுங்கி மாதிரியாடா இருக்குது. ஏடா உன்கிட்ட தான் கேட்குறேன், என்னை பார்த்தா திமிங்கல முழுங்கி மாதிரியா இருக்குது. உன் பொண்டாட்டி எனக்கு பேர் வச்சிருக்கா திமிங்கல முழுங்கியா. நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கானா? நடிப்பு நடிச்சு முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிருவானா? அதனால நான் திமிங்கலத்தையே கொடுத்தாலும் முழுங்கிடுவானா? எவ்வளவு பெரிய பொய்னாலும் மறைச்சிருவாங்க. என்னென்ன பேர் வச்சு குடும்பமா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கோ தெரியுமா உனக்கு? இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்காட்டி நீ. ஆமா அப்படித்தான். என்ன பிரச்சனை உனக்கு? வந்துருச்சு பாத்தியா, உண்மை எல்லாம் வந்துருச்சு பாத்தியா. இது இன்னும் முடியல, இன்னுமே தான் இருக்கு. தொடர்ந்து பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம ஃபுல்லா வீடியோவை பாருங்க. இதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம்.